இந்த வீடியோ மூலியமா உங்களை மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ராப்பர்ட்டீஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 35க்கு 40 லேண்ட் டைமென்ஷனில் 3.21 சென்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2 பிஹெச்கே வீடு தாங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சுக்குன்னு ஸ்டார்ட் அப் தெரிஞ்சுக்கலாம். மொதல் விஷயம் இந்த வீடோட எக்ஸலண்ட்டான லொக்கேஷன். ரெண்டாவது விஷயம் வீட்டை பிளானிங் பண்ணிக்கிறது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டோட ப்ரைஸ். எல்லாருமே ஈஸியாக லோன் போட்டு வாங்குற அளவுக்கு இந்த வீட்டை வெரி லோ ப்ரைஸில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ராப்பர்ட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 35 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 3.21 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு வந்து 2 பிஹெச்கே விட 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் ஒன் சைட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அழகாக கிரே கலரில் வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பார்த்து அதுக்கு மேட்சிங்காக பார்டர்ஸ் கிழமை ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. சாண்டில் கலர் ஃபுல்லாக வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணி அதுக்கு நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குது. அழகாக இருக்குங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக கார் பார்க்கிங்க்கு பெரிய மெட்டல் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து பெக்கெட் கேட் நார்மல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 21.5க்கு 10. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் ஹெவி பார்க்மெண்டேஜ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 கார்னர்ஸ் வந்து நிறைய ஸ்பாட்லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் அதில் க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து வீட்டுக்கு பேக் அண்ட் சைடு நம்ம போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு வந்து சின்னதாக வந்து சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த அளவு பார்த்திங்கன்னா 5.5க்கு 30. இதிலே நம்ம வீட்டோட பேக் அண்ட் சைடு வந்தோன்னா வீட்டோட ஜெகமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் போர்டில் போர்வெலோட சாஃப்ட்வேர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி இதே மாதிரி ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக்கரே நிறைய கொடுத்து வீட்டை கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்திங்கன்னா 2x4 ஐக்ளூசி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு டைல்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வாலுக்கும் அதே பேட்டர்னில் லைட் சாண்டலில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுக்காக லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சைட் வாலில் பெருசாக 2 யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம எதாவது ஷோகேஸ் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அதாவது அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் ஏரியா. கிச்சனை 10க்கு 10 அடியில் நல்லா க்யூட்டாக சின்னதாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன்லையும் பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க் எல்லாமே மேட் ஃபினிஷில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. நிறைய வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சைட் வாலில் சின்னதாக 2 யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக நிறைய கடப்பாக்கல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்டில் கட் பண்ணால் இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் அதாவது இந்த வீடோட ஜெகமொழியில் இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ்லுமே ரெடிமேட் உட்டன் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 11க்கு 10. 2 சைட் வாலில் உங்களுக்கு வந்து லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் ரொம்ப ஹைலைட் பண்ணி டார்க் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் க்ளோசெட் வாஷ் பேஷன் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட் எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஷவர் பைப் எல்லாமே வந்து கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம இந்த வீடோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர மூலைக்கு போனால் இந்த வீடோட கடைசி பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒரு பெட்ரூமும் நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா சாண்டல் அண்ட் லைட் பர்பிள் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சே வாலில் பெருசாக 2 யூபிஎஸ் வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு ஒரே மாதிரி பேட்டர்னில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எம்பி ப்ரமோட்டர்ஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வீடியோட டைட்டிலும் எம்பி ப்ரமோட்டர்ஸோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் கொடுத்து ஸ்டேக்கஸ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் சரியா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து மெட்டலில் வந்து ஃபுல்லாக கிரில் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்காக 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு வந்து கூலிங் சீட்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் பின்னஸ் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்தி மேட்டில் இந்த வீடு லொக்கேட் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.